ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வருஷமானாலும் கெட்டு போகாத மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மாங்காயை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மாங்காய் எல்லாமே நல்லா கட் பண்ணியாச்சு. ஒன்று சொன்ன மாதிரி மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும். வாங்க அதை பார்க்கலாம். ஊறுகாய்க்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. வாங்க இது எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். வறுக்காமல் ஒரு சிலர் செய்வாங்க, ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. கடுகு வெந்தயம் ரெண்டுமே ஒரு டேஸ்ட் கொடுக்குது அப்படின்னா அதை லேசாக வறுத்து அதை பொடி பண்ணையிலதே அந்த மனம் ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதனால் கட்டாயம் நீங்கள் கடுகு வெந்தயத்தையும் வறுத்து ஊறுகாய்க்கு சேருங்க, அப்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வானலி நல்லா காயவும் கடுகு எடுத்துக்கிட்டாச்சு. கடுகை நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். கடுகு லேசாக பொரியணும், அப்போதே மணமாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். ஊறுகாய் லைட்டாக பொரியட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் கறியிடக்கூடாது கடுகு. இது கூட வெந்தயத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடுகு 2 மடங்கு போட்டோம் அப்படின்னா வெந்தயம் 1 மடங்கு போதும். லேசாக வெந்தயம் கடுகு மாற ஆரம்பித்தோன்னையும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஊறுகாய் கெட்டு போகிறதுக்கு காரணமே உப்பில் ஒரு நீர் சத்து இருக்கும். இதை நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால் இதை லேசாக கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறணும். உப்பில் இருக்க நீர் எல்லாமே வற்றி நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை வறுத்து போட்டோம்னா ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுட்டு பவுடர் பண்ணணும். பவுடரை ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது, லேசாக கொஞ்சம் கரகரப்பாக அரைக்கணும். வெந்தயம் கடுகு உப்பு பெருங்காயம் இது எல்லாத்தையும் கலந்து நம்ம நல்லா கரகரப்பாக அப்படி அரைச்சிக்கிறணும். வலுவலுன்னு அரைச்சா ஊறுகாய் நல்லா இருக்காது. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெந்தய பொடி இதை மாங்காயில் கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இதை கலந்துக்கலாம். மிளகாத்தூள் நார்மலான மிளகாயையும் காஷ்மீரி சில்லி அது 1 கிலோ இது 1 கிலோ ரெண்டையும் சமமாக போட்டு நம்ம வீட்டிலையே அரைச்சி வச்சிருந்த பொடி இதையும் கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். மாங்காய் ஊறுகாய் போடணும் அப்படின்னா ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஒரு ஈய பாத்திரம் இப்படி போட்டோம் அப்படின்னா அது வீணாக போயிடும். இந்த மாதிரி கண்ணாடி இல்லாட்டி மண் பாத்திரம் அந்த இதுக்குள்ள போட்டோம் அப்படின்னாதே ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்று சொன்ன மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்று சொன்ன மாதிரி இப்படி கலந்து விட்டுக்கிறணும். முக்கால் கிலோ மாங்காய் அப்படிங்கிறதுனால நம்ம 200 எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிறணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கடுகு பொரியட்டும்.
கடுகு மட்டும் எண்ணெயில் போட்டாச்சு அப்படின்னா பொரிஞ்சாத்தே வந்து குழம்பா இருந்தாலும் ரசமாக இருந்தாலும் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த கடுகு வாயில் படையில் கசப்பாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படி பெருங்காயத்தூளை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கடுகு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் அப்படி ஊற்றிக்கலாம். இந்த முறைப்படி வந்து ஊறுகாய் சேர்த்தோம் அப்படின்னாத்தே வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வந்து கெட்டு போகாது. இதை நல்லா கலரி விட்டுக்கிறணும். ஒன்று சொன்ன மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு துணியை வந்து போட்டு அதை வந்து வெள்ளை துணியை வச்சு கட்டி மூடி விடணும். வெள்ளை துணி போட்டு நல்லா கட்டி வச்சு விட்டுறணும். மூடி போட்டு மூடக்கூடாது. மூடி போட்டு மூடி விட்டோம் அப்படின்னா வந்து அதுலேருந்து நீராவி போடும். அப்புறம் வந்து மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் ஆயிரும். இப்படியே 2 நாளைக்கு ஊறட்டும். வெயிலெலாம் வைக்கணும் அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே வச்சு வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். 3 நாள் ஆயிடுச்சு. ஊறுகாய் நல்லா கிளறி விடவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னுமே வந்து 1 வாரம் வச்சுருந்தாத்தே அந்த மாங்காய் வந்து திக்னஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குது. இது என்ன பண்ணணும், இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க 2 மாதத்துக்கு ஒருக்க வந்து வெயிலில் வச்சு துணியை அப்படியே கட்டி வச்சு வெயிலில் வச்சிடணும். வச்சு அதை எடுத்து வச்சோம் அப்படின்னா எவ்வளோ நாளும் கெட்டு போகாது. ஊறுகாய் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.